விளைநிலங்களை பறிக்காதே. ஓசூரில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டு ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி. 120 கிராம விவசாயிகள் வீதியில் இறங்கி ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அறிவுசார் வழித்தடம் திட்டத்திற்காக 39,000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தும் தமிழக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்று பிரம்மாண்ட பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரை விடுவோமே தவிர நிலத்தை விடமாட்டோம் என விவசாயிகள் எழுப்பிய முழக்கத்தால் ஓசூர் மாநகரமே அதிர்ந்தது. ஓசூர், தேன்கனிக்கோட்டை மற்றும் சூளகிரி தாலுகாக்களில் உள்ள சுமார் 120 கிராமங்களை உள்ளடக்கி பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்த டிட்கோ மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் நிலங்களுக்கு ஏக்கருக்கு 3 முதல் 6 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் வெறும் 3 லட்சம் முதல் 20 லட்சம் மட்டுமே வழங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த திட்டத்தால் சுமார் 1 லட்சம் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சென்னசந்திரம் பஞ்சாயத்தில் 60 ஆண்டுகளாக போராடியும் பட்டா வழங்காமல் அரசு இழுத்தடிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஓசூர் அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முனி வெங்கடப்பா தலைமையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் திரண்டனர். முன்னதாக விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை, குறிப்பாக விவசாய நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என அரசு உறுதியாக தெரிவிக்க வேண்டும் என கூறி சாலையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து விவசாயிகள் ஓசூர் பகுதியில் விளையும் ராகி, முட்டைக்கோசு, வாழை, தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை டிராக்டர்களில் கட்டிக்கொண்டு அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய இந்த பிரம்மாண்ட பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தது. பின்னர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி ஆக்ருதி சேதியிடம் விவசாயிகள் நேரில் வழங்கினர். அப்போது எங்கள் உரிமையை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம், ஒரு பிடி மண்ணை கூட அரசுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என விவசாயிகள் ஆவேசமாக தெரிவித்தனர். தங்களின் வாழ்வாதாரமான விளைநிலங்களை பாதுகாக்க சட்டப்பூர்வமான போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுத்துள்ளதால் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் ஒரு 7 இடத்துல மீட்டிங் நடத்தினோம். எல்லா மீட்டிங் நீங்களும் வந்திருக்கீங்க. இந்த நாலேஜ் காரிடாரு, ஏர்போர்ட்டு டெவலப்மெண்ட் போதும் வேண்டாம் இங்கே வர்றதுன்றதுதான். அது இதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த இடத்துல போய் மனு கொடுத்தாலும் இது வராது, சும்மா ஏதோ இது டாக்குமெண்ட் இல்லை, சும்மா பொய்யான டாக்குமெண்ட் சொன்னாங்க. பட் இப்போ முந்தானேத்து பட்ஜெட்லேயே அறிவிச்சிருக்காங்க நாலேஜ் காரிடார் பேர். அது வந்ததுன்னா மட்டும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் ரோட்டில் தெருவில் நிற்கும். ஒசூர் ஏரியாவில் இருக்கிற 30% இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு மொத்தமாக போயிடும். தயவுசெய்து அந்த அக்ரிகல்ச்சர் போகிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம். ஏற்கனவே எல்லா மீட்டிங்களும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ இவ்வளோ பேர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணோம். மக்கள் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் பண்ணாமல் ஃபார்மர்ஸ் என்ன எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்கன்ற ஒரு எல்லாமே நிரூபிச்சிருக்காங்க. அந்த விஷயமா மேடம் மனு கொடுக்க வந்தோம். மேடமே மக்கள் எதிரில் சப் கலெக்டர் மேடம் நாங்கள் பார்க்கணும், அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போடணும், எங்கள் கஷ்டம் புரியணுன்ற மாதிரி மக்கள் டிமாண்ட் வச்சாங்க. அந்த விஷயமா நாங்களும் மேடம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். மேடமே எங்களுக்கு அந்த வந்திருக்கிற பப்ளிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தோம். மேடம் வெளியில் வந்ததுக்கு உங்கள் மூலயமா மேடம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மனு மூலமா எங்களுக்கு ஒரு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக ஃபார்மர்ஸ், எங்கள் பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இத்தனை மீட்டிங் போட்டாலும் கண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அதுக்கு என்ன செலவானாலும் ஒவ்வொரு ரூபாய் விவசாயிங்க காசு விவசாயிங்க மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டையும் எந்த டிமாண்ட் பண்ணி எந்த அரசியல் பின்னாடி எந்த கட்சியும் கிடையாது. எங்களுக்கு பின்னாடி எந்த கட்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது மேலே பார்க்கலாம். அரசியலாக நாங்கள் எந்த இதுவும் கிடையாது. எங்கள் கட்சி ஒரே கட்சி, விவசாய கட்சி. எங்கள் கலர் ஒன்னே கிரீன். மேடம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டு இருக்கிறோம். அவங்க நாங்கள் கொடுத்த மனு ஏற்றுக்கினாங்க.